கழுகினுடைய விசேஷம் என்னன்னு நீங்க அறிந்து கொள்ளணும். ஒரு கழுகு தான் உட்காருகிற இடத்திலிருந்து பார்ப்பதற்கும் பறக்கும் போது அதனுடைய கண் அமைப்பு வேற மாதிரி மாறி. பரிசுத்தர் பரிசுத்தர்னு இரவு பகல் வாயோயாமல் சொல்லிட்டே இருக்கோம். டக்குனு இப்போ மாத்தி ஒரு புது செய்தி சொல்லு, வந்து பார். அப்போ இவர் உள்ள போய் பார்க்கிறாரு, அல்லது அவர் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார், ஒரு காட்சி காணப்படுகிறது. எல்லாம் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. 4வது ஜீவன் என்பது கழுகுக்கு ஒப்பாக இருக்கிறது. இப்போ இந்த 4வது முத்திரை உடைக்கும் போது புறப்படுற குதிரையை பற்றின காரியத்தை வழிமொழிந்தது, வந்து பார் என்ற கட்டளை கொடுத்தது கழுகு. அப்ப இந்த காலகட்டத்தில் இந்த குதிரை புறப்படும் போது, மங்கின நிறமுள்ள குதிரை புறப்படும் போது எல்லா இடத்துலையும் மரண ஓலம், மரண அவலம் கேட்கும். எவ்வளவு பேர் மரணத்துக்கு வச்சிருக்கிறாங்க, எவ்வளவு பேரை இப்படிப்பட்ட கொடூர மரணத்திற்கு என்று ஆயத்தமா வச்சிருக்கிறாங்க கேட்டா பூமியிலே 1/4 பங்கு ஜனங்கள். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். சென்ற முறை நாம் சந்தித்து கொண்ட போது உலகத்திலுடைய எல்லா வர்த்தகங்களையும் ஒருங்கிணைப்பதன் மூலம் உலக ஜனங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடலாம் என்பதற்கு சாத்தான் செய்கிற பல தீவிரமான முயற்சிகளை குறித்து நம்ம ஆராய ஆரம்பித்தோம். வெறும் வர்த்தகம் மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து ஏன் உலகத்தில் பெருவாரியான ஜனங்களை கட்டுப்படுத்தும் துறைகளை ஒருங்கிணைக்கிறதுல தீவிரம் காட்டுகிறான் என்பதை பற்றியும் உபரியாக நம்ம தியானிக்க ஆரம்பித்தோம். அதில் குறிப்பாக சபைகளை ஐக்கியப்படுத்துவது, மதங்களை ஐக்கியப்படுத்துவது, அரசியலை ஐக்கியப்படுத்துவது, நாணய முறைகளை ஐக்கியப்படுத்துவது, இராணுவ சட்டத்திட்டங்களை ஐக்கியப்படுத்துவது, இதெல்லாவற்றையும் அதோடு கூட சேர்த்து தியானித்தோம். நம்ம இப்போ பார்க்குறது என்னென்னா, உலக வர்த்தகங்களை ஒருமைப்படுத்தி அதை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து கொள்வதன் மூலம் ஜனங்களை எப்படியெல்லாம் அடக்கி ஆளலாம், கீழ்ப்படிய வைக்கலாம், கீழ்ப்படுத்தலாம் என்பது சாத்தானுடைய பெரிய தந்திரங்களில் ஒன்று. வியாபாரத்தை கண்ட்ரோலில் வச்சுட்டா நான் சொன்னதை கேட்டால் உனக்கு தருவேன், இல்லாவிட்டால் நீ அதை பெற முடியாது என்கிற மாதிரி சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து விடலாம். இப்போதே அதற்குண்டான நடைமுறைகள் நம்மை சுற்றிலும் தீவிரமாக நடக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இது ஏதாவது ஒரு காரியத்தை முன்னிறுத்தி அதற்காகத்தான் இப்படி செய்கிறோம் என்கிற ஒரு தோற்றத்தை கொண்டு வருவாங்க. சில வருடங்களுக்கு முன்னால், ஒரு 2018-19 போன்ற வருஷங்களிலெல்லாம் நாம் விரும்பின தேசத்துக்கு, விரும்பின இடத்துக்கு நம்ம போக முடியும். இப்போ இந்த கொள்ளை நோய் காலத்துக்கு பிறகு நம்ம இஷ்டப்பட்டபடி எங்கும் போக முடியாது, இஷ்டப்பட்டபடி நாம் எந்த தேசத்துக்குள்ளும் நுழைய முடியாது. அப்படி போகணும்னா அதற்கு நிறைய கடுமையான சட்டத்திட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சா தான் உள்ளே போக முடியும். அப்போ ஒரு காரியத்தை ஒருமைப்படுத்துவதன் மூலம், ஒரு பெரிய காரியத்தை முன்னிறுத்துவதன் மூலம், இப்போ கொள்ளை நோய் என்பதை முன்னிறுத்தி பல காரியங்களை அமலுக்கும் நடைமுறைக்கும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு தேசத்துக்குள்ளே இப்போ நம்ம போகணுன்னா நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கணும், ஒரு வேக்சினேஷன் ஊசியை நம்ம போட்டிருக்கணும், அப்படி போட்டு அதுக்கு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அது மாதிரி நிறைய சட்டத்திட்டங்களை வச்சுருக்கிறாங்க. அதிலும் சில தேசங்கள் இன்னென்ன வேக்சினேஷன், இன்னென்ன ஊசி போட்டால் தான் எங்கள் நாட்டுக்குள்ளே வரலாம்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஊசிகளை ஐரோப்பிய தேசங்களில் ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த ஊசி போட்டிருந்தீங்கன்னா எங்கள் நாட்டுக்குள்ளே வர முடியாது, நாங்கள் அங்கீகரித்திருக்கிற இன்ஜெக்ஷனை நீங்கள் பண்ணியிருந்தால் தான் வர முடியும். இது மாதிரி சட்டத்திட்டங்கள், பிரச்சனைகள் வெவ்வேறாக இருக்கலாம். நான் இதில் சொல்ல வரக்கூடிய மூல கருத்து என்னன்னு பார்க்கணும். சில காரியங்களை முன்னிறுத்தி நம்ம எல்லாரையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே உலக அளவில் கொண்டு வருவாங்க. இதுக்கு ஒரு சாம்பிள் தான் இது. ஆனால் இனி வருகிற நாட்களிலே வர்த்தகத்தை மையப்படுத்தி இந்த பிஸ்னஸை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுட்டா எங்களை தாண்டி நீங்கள் எதையும் செய்ய முடியாது, நீங்கள் எங்களை தாண்டி எந்த ஒரு பொருளை உற்பத்தி செய்ய முடியாது, எந்த ஒரு பொருளை நீங்கள் விற்க முடியாது, வாங்க முடியாது போன்றவைகளை நடைமுறைப்படுத்தி விடலாம் என்பது சாத்தானுடைய தீவிரமான திட்டம். அதனால தான் இன்றைக்கி உலக வர்த்தகங்களை ஒருங்கிணைக்கிற முயற்சியில் தீவிரமாய் சாத்தான் முனைப்பு காட்டி வருகிறான். பாருங்கள், வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் 13வது அதிகாரத்தில் 11 சில வசனங்கள் வர்த்தகத்தின் மூலம் ஜனங்களை எப்படி கீழ்ப்படுத்த முடியும்
அவனுடைய சாத்தானுடைய எதிர்கால திட்டம் என்ன என்பதை பற்றி தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். பின்பு வேறு ஒரு மிருகம் பூமியிலிருந்து எழும்பி வர கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாக இருந்து வலு சர்ப்பத்தை போல பேசியது. இதான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆட்டுக்குட்டின்னு வந்த உடனே சாஷ்டாங்கமாக விழுந்து அது கர்த்தர்ன்னு சொல்லிட்டு ஒரு அவசர முடிவுக்கு வந்துடக்கூடாது. நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, கர்த்தரும் கர்த்தருடைய பிள்ளைகளும் பயன்படுத்துகிற வார்த்தைகள், அவர்கள் பயன்படுத்துகிறதை போன்ற சில கிரியைகளை பயன்படுத்தி தான் சாத்தான் வஞ்சிக்க வருவான். ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி நமக்கு தோன்றுகிறது. அது வெளிப்பார்வைக்கு 2 கொம்பு வேற இருக்குது. ஆனால் பேசும்போது வலு சர்ப்பத்தை போல பேசினது. அப்போ அதனுடைய ஒரிஜினல் வலு சர்ப்பந்தான் அது ஆட்டுக்குட்டி மாதிரி தன்னை காண்பித்து கொண்டு வருகிறது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்திருந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. இந்த மிருகத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், இதற்கு முன்னால் உருவாக்கப்பட்ட ஒரு மிருகம் அது ஏதோ ஒரு காரியத்தில் சேதப்பட்டு போயிருந்துச்சு. அதை மறுபடியும் சொஸ்தமாக்கி அந்த மிருகத்தை ஜனங்கள் வணங்கணும், அந்த மிருகத்தை ஜனங்கள் ஆராதிக்கணும் என்பது போல் அதை முன்னிலைப்படுத்திச்சான் இந்த மிருகம். யார்? ஆட்டுக்குட்டி மாதிரி வரும், ஆனால் வலு சர்ப்பம் மாதிரி பேசும். அது ஒரு மிருகம். அப்போ அதனுடைய நோக்கம் என்னென்னா, தான் கொண்டு வருகிற, தான் முன்னிலைப்படுத்துகிற அந்த காயமடைந்த மிருகத்தை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளணும். வணங்குதல் என்றால் என்ன அர்த்தம்னா, அதை தங்களை விட உயர்வானதாகவும் தாங்கள் அதை அண்டி நம்பி பிழைக்கிறோம் என்பதாகவும் ஜனங்களை நம்ப வைப்பது. அவங்க அதைத்தான் சார்ந்து வாழணும். அது இல்லாமல் அவர்களால் வாழ முடியாது. அவங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களும் இந்த காரியத்தை, இந்த மிருகத்தை சார்ந்து தான் நம்ம நடக்கணும். அந்த மிருகம் என்பது ஒரு அமைப்பாக இருக்கலாம், ஒரு தேசமாக இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் அந்த மிருகத்தினுடைய கிரியைகளை நீங்கள் அண்டி சார்ந்து அதன் வழியாக தான் ஒரு காரியத்தை செய்ய முடியும். ஒரு வியாபாரம் பண்ணணும்னு சொன்னால், ஒரு வர்த்தகம் பண்ணணும்னு சொன்னால், என்ன ஒரு காரியம் செஞ்சாலும் அது வழியாக தான் நீங்கள் செய்யணும். அதை தான் வணங்குவது என்று சொல்லுவது. வணங்குதுன்னா சும்மா அந்த தீபம் காமிச்சு, அந்த தூபம் காமிச்சு ஆராதனை பண்ணி மணி அடிக்கிறது மாத்திரம் இல்லை, அதை ஆராதிக்கும்படிக்கும் வணங்கும்படிக்கும் செய்தது. அன்றியும் அது மனுஷனுக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்னி இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்தது. இந்த மிருகம் என்ன செய்யுது பாருங்கள், ஜனங்களை கவர்வதற்கு, இன்னொரு பக்கத்தில் அட்ராக்ஷன், ஜனங்களை தன்னிடத்தில் ஈர்ப்பதற்கு அது பேசும்போது வானத்திலிருந்து நெருப்பு கூட இறங்கி வந்துச்சான். எலியாவின் காலத்தில் நெருப்பு இறங்கின உடனே, இதெல்லாம் சாத்தானு படிப்பான். எலியாவின் காலத்தில் வானத்திலேருந்து நெருப்பு இறங்கின உடனே ஜனங்கள் யாரும் அவர்களை நிர்பந்திக்கலை, யாரும் அவர்களுக்கு பிரசங்கம் கூட பண்ணல, கர்த்தரே தேவன் என்று சொல்லி கன்வெர்ட் ஆகிட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? சாத்தான் இதை பார்க்குறான். அப்போ வானத்திலிருந்து நெருப்பு இறங்குற மாதிரி அடையாளத்தை செஞ்சால் நாம் சொல்லுகிற எது ஒன்றோ அதை ஏற்றுக்கொள்ள ஜனங்கள் தயாராக இருப்பாங்க. அதனால் என்ன செய்கிறான்னா, வானத்திலிருந்து அக்னியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்தது. மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி, அந்த மிருகத்தின் முன்பாக அற்புதங்களை செய்வதற்கு அதற்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், பவர் இருக்கு பாருங்க, அந்த பவரை வச்சு பூமியின் குடிகளை மோசம் போக்கி அவர்களை தவறான நம்பிக்கைகளுக்குள்ளே வழிநடத்தி அவர்களை தவறான பாதையை காண்பிக்க வைத்து கடவுளை விட்டு மனுஷர்களை பிரிக்க வைத்து ஜனங்களுடைய நம்பிக்கையை தன்மேலே கொண்டு வர வச்சு இதெல்லாம் மோசம் போக்குறது. பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. ஒரு பெரிய ஒரு சிலை அதை செய்யணும் அப்படின்னு பூமியின் ஜனங்களுக்கு சொல்லிற்று. மேலும் அம்மிருகம் சொரூபம், அந்த மிருகத்தினுடைய சொரூபம், அவங்க செய்ய போகிற சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. இந்த ஆவியை கொடுக்கிற அதிகாரம் இதற்கு முன்பு வரைக்கும் பிசாசுக்கும் வலு சர்ப்பத்துக்கும் கிடையவே கிடையாது. ஆவியை கொடுக்கிறது, ஜனங்களை உயிர்ப்பிக்கிறது, உயிரை உண்டாக்குவதெல்லாம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. ஆனால் இப்போ இந்த அதிகாரத்தில் பார்க்குறோம், ஆவியை கூட கொடுக்கும்படிக்கு அவனுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அது அந்த சத்துவம் கிடைச்ச உடனே
அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அது நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவன், எங்க கை வைக்கிறது பாருங்க, வேறு ஒருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடி செய்தது. அப்போ இது ஒரு சிஸ்டத்தை உருவாக்குது. இது சில காரியங்களை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளும்படிக்கு வற்புறுத்துகிறது. அதற்கு அடையாளமாக இவர்கள் என்னுடைய ஜனங்கள் என்று அவர்களை அடையாளப்படுத்துவதற்கு அவங்க என்ன செய்கிறான்னா ஒரு முத்திரை அல்லது ஒரு நம்பர், இதை ஜனங்களுடைய வலது கையிலேயாவது நெற்றிகளிலாவது அதை அப்படி பொறிக்கணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது. ஜனங்கள் எங்களை சார்ந்தவர்கள்தான் என்பதை அடையாளப்படுத்துகிற அடையாள முறைகள் பல காலமாகவே தேசங்களில் கடைப்பிடிக்கப்பட்டு வருகிறது. நீங்கள் வச்சிருக்கிற ஐடி கார்டு கூட அதை தான் நமக்கு அடையாளப்படுத்துது. இப்போ இவன் சாத்தான் என்ன செய்கிறான்னா, நான் உடனே இப்போ சொன்ன உடனே இது தப்புன்னு நீங்கள் நான் சொல்ல வரல, உங்களுக்கு அறிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். இவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் என்று அடையாளப்படுத்துவதற்காக தான் ஐடி கார்டு போடுறாங்க. அதை பல்வேறு விதங்களில் வச்சுருக்கிறாங்க. ரேகை மூலமாக அது ஆக்டிவேட் ஆகும். அதில் சிப்பு வச்சுருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஆஃபீஸோடைய கதவு திறக்கும், இவங்க எங்களுடைய ஆஃபீஸை சேர்ந்தவங்கன்னு. இதே மெத்தடு தான் இவர்கள் சாத்தானாகிய என்னை சேர்ந்தவர்கள் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக ஒரு அடையாளத்தை முத்திரை மாதிரி வச்சுருக்குது, அல்லது ஒரு நம்பர் அதில் வச்சுருக்குது, அல்லது ஒரு நேம் வச்சுருக்குது. இதில் மூன்றில் ஏதாவது ஒன்று அல்லது மூன்றுமே ஏதோ ஒன்றை வைத்து அதை என்ன செய்யுதுன்னா எல்லா மனிதருடைய வலது கையில் அதை போட்டாச்சுன்னா ஏன் அதை வாங்கக்கூடாதா, அதை போடக்கூடாதான்னு கேட்டால் அதுக்கு பின்னால் நிறைய வசனங்கள் வருகிறது. மிருகத்தின் முத்திரை தரித்தவர்கள் மிருகத்தினுடைய ஜனங்களாக கருதப்பட்டு மிருகங்களுக்கு கொடுக்கப்பட போகிற பெரிய தண்டனையில் ஆக்கினை தீர்ப்பில் பங்கடைவார்கள் என்று வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் நிறைய வசனம் சொல்லுது. அதெல்லாம் பற்றி நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு தேவை என்னன்னு கேட்டால், தான் கொண்டு வருகிற ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு, ஜனங்களை ஏற்றுக்கொள்ளும்படி வற்புறுத்துவதற்கு அது வியாபாரத்தில் கை வைக்குது. இது வச்சா தான் நீ ஒரு பொருளை விற்க முடியும், இது வச்சா தான் ஒரு பொருளை நீங்கள் வாங்க முடியும், இல்லாவிட்டால் உங்களுக்கு வேறு வழியே இல்லை என்று வியாபாரத்தை நிறுத்துறது. அப்போ நீங்கள் பிளாக்ல எங்கேயும் வாங்க முடியாது, ஒரு சின்ன அரிசி மணி கூட உங்களுக்கு வெளியே கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வரணும்னா வர்த்தகங்கள் எல்லாம் ஒருவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். எல்லா வர்த்தகமும் சிறுசு பெருசு எல்லாம் அவங்கள தாண்டி யாரும் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது, யாரும் அந்த பொருளை சந்தைப்படுத்த முடியாது, யாரும் அந்த பொருளை வாங்க முடியாது. அப்படி வந்தால் தான் அந்த சட்டத்தை கொண்டு வர முடியும். ஒருவரும் வாங்கக்கூடாதபடி செய்தது. இது இருந்தால் வாங்கலாம், இல்லாவிட்டால் வாங்க முடியாது. இந்த முத்திரை நீங்கள் அணிந்து கொண்டால் வாங்கலாம், நெற்றியில் போட்டுக்கொண்டால் வாங்கலாம். அப்போ தான் கொண்டு வருகிற ஒரு திட்டத்தை, தான் கொண்டு வருகிற ஒரு மிருகத்தை அதை வணங்கும்படிக்கு ஒரு மனிதனை வற்புறுத்துவதற்கும், தான் இனி கொண்டு வருகிற நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும்படி ஒரு மனிதனை வற்புறுத்துவதற்கும் அது எடுத்துக்கொள்ளுகிற மிக முக்கியமான ஒரு அம்சம் வியாபாரம், வர்த்தகம். அதனால தான் என்ன செய்யுதுன்னா, இப்போதிருந்தே உலக வர்த்தகங்களை ஒருங்கிணைக்கிற முயற்சி தீவிரமாக நடத்தப்பட்டு கொண்டு வருகிறதை கண்கூடாக நம்ம பார்க்குறோம். இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வியாபாரிகள், இவர்கள் எல்லாம் அப்படியே அழிந்து போயிடுவாங்க. அவர்களால் நடத்த முடியாது. இனி சட்டங்கள் கடுமையாக்கப்படும். இது இந்தியாவிலன்னு கிடையாது, எல்லா நாட்டிலையும் வரும். இனி அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த அமைப்பினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் தான் வர்த்தகம் பண்ண முடியும். இவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக களை எடுத்துடுவாங்க. இவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக இவருடைய வியாபாரங்களை நிறுத்தி விடுவார்கள். மேனுஃபேக்சரர்ஸும் அதே மாதிரி தான். இப்போ கூட பாருங்களேன், ஒருவர் தனியாக ஒரு பொருளை உற்பத்தி செய்ய முடியாதபடி பொருள் உற்பத்தி கட்டுப்பாடு வாரியங்கள் எல்லாம் அமைக்கப்படுகின்றன. அப்போ அது வழியாக தான் நீங்கள் பிராண்ட் பண்ணால் தான் எந்த ஒரு பொருளை விற்க முடியும். இன்னும் கொஞ்ச நாளில் இந்த சின்ன சின்ன வர்த்தகர்கள், சின்ன சின்ன உற்பத்தியாளர்கள் தங்களுடைய காரியங்களை அடைச்சிட்டு மூடிட்டு அவங்க வெளியே போயிடுவாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளால் நிர்வாகம் பண்ணப்படும். அதற்கு தான் இப்போ ஜனங்களை வற்புறுத்தி நடத்தி கொண்டு போகிறாங்க. ஏன்னா அதனுடைய திட்டத்தினுடைய பின்னணி பெரிய ஒரு பின்னணி, அவருடைய எதிர்பார்ப்பு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. உலக வர்த்தகங்களை ஒருங்கிணைப்பது தான் அதனுடைய பின்னணி. இதுக்கு தான் இவ்வளவு தீவிரமாக காரியங்களை அது நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. அப்போ நம்ம பார்க்கும்போது ஜனங்களை இந்த கருப்பு குதிரை வரும் பொழுது அது வர்த்தகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்குது. ஜனங்களுக்கு என்ன கொடுக்கணுங்கிறத அதுதான் தீர்மானிக்கிறது.
அதற்கு எவ்வளவு விலை கொடுக்கணுங்கிறதே அதுதான் தீர்மானிக்கிறது. அதை உற்பத்தி செய்கிறவனும் தீர்மானிக்க முடியாது, அதை வாங்குகிறவனும் தீர்மானிக்க முடியாது, விற்கிறவனும் தீர்மானிக்க முடியாது. யாரோ ஒருவர் தீர்மானித்து இந்த விலைக்கு தான் உலகம் முழுசும் கொடுக்கணும், இந்த விலையை தான் நம்ம கடைபிடிக்கணும் என்ற ஒரு தீவிரமான திட்டம் கொண்டு வரப்படுவதை இந்த 3வது முத்திரை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. அதற்கான காரியங்கள் நம்மை சுற்றிலும் தீவிரமாக நடந்து கொண்டு வருகிறது. இப்போ நம்ம பார்க்க போகிறது 4வது முத்திரை. வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த 4வது முத்திரையை பற்றின காரியம் 6வது அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்களில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனங்களை நான் உங்களுக்கு வாசிச்சிடுறேன். அது என்ன சொல்லுகிறது என்பதை நாம் ஆழமாக தியானிக்கலாம். 7வது வசனம் சொல்லுது, அவர் 4வது முத்திரையை உடைத்த போது 4ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின்னால் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படிக்கான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், இந்த முத்திரைகளை உடைப்பது. கர்த்தர் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அவரை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருக்கின்றன. யோவானுக்கு நின்றுட்டு இருக்கிறாரு. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளை உடைக்க ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு முத்திரை உடைக்கும் போதும் ஒவ்வொரு சம்பவம் பூமியிலே நடத்தப்படுகிறது. இந்த சம்பவங்கள் நடக்கப் போகிற சம்பவங்களை அடையாளப்படுத்துவதற்காக குதிரைகள் காட்டப்படுகின்றன. குதிரைனா உண்மையிலே குதிரை சுற்றிட்டு வராது. அந்த குதிரை என்பது ஒரு அடையாளத்திற்காக காட்டப்படுகிற ஒரு விஷயம். அதனுடைய பின்னணியிலே உலக தேசங்கள் மேல் நடக்கப் போகிற இனி வருகிற காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்போவுமே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஒரு தரிசனத்தை நீங்கள் பார்த்தா அந்த தரிசனத்தில் இருக்கிற எல்லா பொருளுக்கும் எல்லா காரியத்திற்கும் வேறு ஒரு அர்த்தம் இருக்கும். ஏன்னா அது ஆவிக்குரிய தரிசனம், தேவனால் திட்டமிட்டு காட்டப்படுகிற தரிசனம். நீங்கள் போகிற போக்கில் பார்க்குற மாதிரி ஒரு காட்சி கிடையாது. அது தேவன் உங்களுக்கு செய்தி சொல்வதற்காக அந்த செய்தியை படங்களாக உருவகப்படுத்தி உங்கள்கிட்ட கொடுக்குறாரு. அதனால் அதில் பயன்படுத்துகிற எல்லா பொருளுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு கனவு கண்டாலோ ஒரு தரிசனம் கண்டாலோ கூட அதை பொத்தாம் பொதுவாக ஆராய அர்த்தம் அறிந்து கொள்ள முற்படக்கூடாது. அதில் உங்களுக்கு எவ்வளோ டீட்டெயில்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்களோ, அதில் நீங்கள் பார்க்குற காட்சியில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்த்தர் உங்களுக்கு ஒரு தரிசனம் காட்ட வரும்போது அதில் ஒரு செய்திக்காகத்தான் அந்த தரிசனத்தை கொண்டு வர்றார். அந்த செய்தி சம்பந்தமான பொருள்களை வைத்துத்தான் அந்த தரிசனத்தை உருவாக்குகிறார். அதில் காட்டப்படுகிற நிறமாக இருந்தாலும், அதில் காட்டப்படுகிற மிருகமாக இருந்தாலும், அதில் காட்டப்படுகிற சாலையாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் எல்லாமே மீனிங்ஃபுல், அர்த்தங்களோடு இணைத்து தான் ஒரு படத்தை உருவகப்படுத்துகிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு முத்திரை உடைத்த போதும் யோவானுக்கு முன்பாக ஒரு காட்சி காட்டப்படுகிறது. அவர் பார்த்த இந்த தரிசனம் அப்படி 3 டைமென்ஷனில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு சொப்பனம் பார்க்குற மாதிரி இருக்காது. அதை முத்திரை உடைச்ச உடனே நேராக பார்க்குறார், ஒரு பெரிய குதிரை நிற்கிறத. ஒவ்வொரு முத்திரையிலும் அவர் அப்படித்தான் காட்சிகளை கண்டு கொண்டு வருகிறார். 4வது முத்திரையை உடைத்த போது கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற 4 ஜீவன்களில் 4ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லதை நம்ம கேட்குறோம். அப்போ நமக்கு நல்லா தெரியும், வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்தில் 4 ஜீவன்களை பற்றின காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிற ஜீவன்களை பற்றி நிறைய விவரங்கள் அங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் முதல் ஜீவன் சிங்கத்துக்கு ஒப்பாக இருக்குது. 2வது ஜீவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எருது, ஒரு மாடு மாதிரி, ஒரு காளை போல காணப்படுகிறது. 3வது ஜீவன் மனிதனுக்கு ஒப்பாக இருக்கிறது, மனுஷன் மாதிரி இருக்குது. 4வது ஜீவன் ஒரு கழுகு மாதிரி இருக்குது. இந்த 4 ஜீவன்கள், அந்த 4 தான் முன்னால் நின்றுட்டு இருக்கு. அப்போ முதல் ஜீவன் சிங்கத்தை போல இருந்து சொல்லும்போது தான் சிவப்பு குதிரை புறப்பட்டது. அப்போ 2வது ஜீவன் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது எருது. எருது போல இருக்கிற ஜீவன் சொல்லும்போது தான் அங்கே சிவப்பு நிற குதிரை புறப்பட்டது. மனிதன் போன்ற தோற்றத்தில் இருக்கிற அந்த ஜீவன் பேசின போது தான் அங்கே 3வது குதிரையான கருப்பு குதிரை புறப்பட்டது. 4வது கழுகு போன்ற தோற்றமுடைய ஜீவன் பேசின போது தான் இந்த 4வது குதிரை அது புறப்பட ஆரம்பிக்கிறது. இந்த 4வது குதிரையுடைய கிரியைகள் அங்கே சொல்லப்படுகிறது.
இது நீங்கள் நல்ல டீட்டெயிலாக இன்னும் நான் இப்போ சொல்ல போகிறதில்ல. ஏன்னா எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டா அப்புறம் உங்களுக்கு சில வேலைகள் இருக்கணும். எல்லாத்தையுமே நானே சொல்லிட்டா அப்போ உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கணும்ல. நீங்கள் பாருங்கள், இந்த ஒவ்வொரு ஜீவன்கள் சொன்னதற்கும் அதில் புறப்பட்ட குதிரைகளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதான்னு பாருங்கள். ஏன் சிவப்பு குதிரை புறப்படும் போது இந்த ஜீவன் சொல்லும்போது ஆமாமா நீ பாரு அப்படின்னு சொல்லி மனித தோற்றத்தில் இருக்கிற மற்றொரு ஜீவன் பேசலை. அந்தந்த முத்திரை உடைக்கும் போது அந்தந்த ஜீவன் தான் பேசினது. பரலோகத்தில் எல்லாமே சிஸ்டமேட்டிக் தான். எது ஒன்றும் அப்படியே வருகிறது, யதார்த்தமாக வர்றது, நிற்கிது போகிறதுலாம் எதுவுமே கிடையாது. யார் சொல்லுவது யார் பேசுவது என்பதெல்லாம் தீர்மானிக்கப்பட்டு தான் பேசுவாங்க. இஷ்டத்துக்கெல்லாம் யாரும் பரலோகத்தில் பேச முடியாது, கிரியை செய்ய முடியாது. அப்போ பாருங்கள், ஒவ்வொரு முத்திரை உடைக்கப்படும் போதும் ஒவ்வொரு ஜீவன் பாருன்னு சொன்னது. அல்லது பின்னாலேருந்து யாராவது அல்லது 4 பேருமே சேர்ந்து பார்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஒருவர் சொல்லும்போது ஆம் நீ பாரு என்று மற்றவர் வழிமொழிந்திருக்கலாம். இல்லை, அந்தந்த முத்திரைக்கு அந்தந்த ஜீவன் சொன்னது. அப்போ இந்த ஜீவனுக்கும் ஜீவனுடைய அந்த தோற்றம் நமக்கு காட்டப்படுகிறது. அதில் ஒரு செய்தி இருக்குது, நீங்கள் தான் பார்க்கணும். நீங்கள் அதை உட்கார்ந்து ஆராய்ஞ்சு பார்க்கணும். அதில் பாருங்கள், 4 ஜீவன்களும் 4 மாதிரி இருந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 6லிருந்து 8 வரைக்கும் உண்டான வசனங்களில் இது தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் வாசிடுறேன். 6வது வசனம் சொல்லுது, 4வது அதிகாரத்தில், அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியில் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. இப்போ இந்த கழுகு சொல்லுதுன்னு சொன்னால் அந்த ஜீவனுக்கு முன்னாலேயும் கண்ணு பின்னாலேயும் கண்ணு. அவைகள் எல்லாவற்றையும் பார்க்கும் ஆற்றல் உள்ளவைகள். ஒரு மனிதன் மாதிரி ஒரு ஆள் இருக்கிறான்னு சொன்னால் அந்த ஜீவனுக்கும் முன்னாலேயும் கண்ணு பின்னாலேயும் கண்ணு. அப்போ நடந்ததை பார்க்கும், நடக்கிறதை பார்க்கும், நடக்க போகிறதையும் பார்க்கும். ஆவிக்குரிய கண்கள், எல்லா பக்கம் கண்ணு. அவைகள் எப்போதும் விழித்து கொண்டே இருக்கின்றன. நம்ம மாதிரி கண்ணை சோர்ந்து போவதில்லை, கண்ணை இமைக்க கூட செய்வதில்லை. அவைகளுடைய கண்கள் 24 மணி நேரமும் விழிப்பாக நடப்பவைகளை கவனித்து கொண்டே இருக்கின்றன. பின்னால் நடந்ததையும் பார்க்குது, நடந்து கொண்டிருப்பதை பார்க்குது, நடக்க போகிறத பார்க்குது. இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ஈகிள் மாதிரி, கழுகு மாதிரி இருக்கிற தோற்றத்தை உடைய ஒரு ஜீவன். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்தில் 7வது வசனம். முதலாவது ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், 2வது ஜீவன் எருதாகிய காளைக்கு ஒப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாயும், 4வது ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. இல்லைலாம் ஒவ்வொன்றையும் நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் கவனித்து பார்க்கணும். ஒன்று சிங்கத்துக்கு ஒப்பாக இருக்குது, 2வது காளைக்கு ஒப்பாக இருக்கிறது, 3வது மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாக இருக்கிறது, 4வது நீங்கள் பார்க்கணும் கழுகு கோப்பா இருக்குன்னு தானே போடணும். வசனத்தில் என்ன ஒன்று கழுகு கோப்பா, இது மற்றதெல்லாம் அப்படி தானே போட்டிருக்கு. எருது கோப்பா இருக்கிறது அப்படி தான் போட்டிருக்கு, சிங்கத்து கோப்பா இருக்கிறது. ஆனால் அந்த 4வது ஜீவன் வரும்போது பாருங்கள், வானத்திலே பறக்கிற கழுகு கோப்பா இருக்குதான். வானத்தில் பறக்கிற கழுகு, அதற்கொப்பாக அந்த ஜீவன் காட்டப்படுகிறது. இது மாதிரி எல்லாவற்றுக்கும், மிருகங்களுக்கும், எல்லா ஜீவன்களுக்கும் சொல்லப்பட்டிருந்தால் நம்ம எப்படி சொல்லியிருக்கணும் யோசிச்சு பாருங்கள். அங்கே முதலாவது ஜீவனானது கர்ஜிக்கிற சிங்கத்திற்கும், 2வது ஜீவனானது முட்டி தள்ளுகிற அல்லது ஓடுகிற காளைக்கு ஒப்பாகவும் அப்படிலாம் இருந்திருக்கணும். அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. அது சிங்கம் மாதிரி இருக்குது, 2வது காளை மாதிரி இருக்குது, 3வது ஜீவன் மனுஷன் போல் இருக்கிறது, 4வது ஜீவன் பறக்கிற கழுகு கொப்பா இருக்குது. ஒரு கழுகினுடைய விசேஷம் என்னன்னு நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஒரு கழுகு தான் உட்காருகிற இடத்திலிருந்து பார்ப்பதற்கும் பறக்கும்போது அதனுடைய கண் அமைப்பு வேறு மாதிரி மாறிடும். மேலே வானத்தில் பறக்கும்போது கீழே இருக்கிற ஒரு சின்ன கோழி குஞ்சை கூட பார்த்துரும். ஆனால் எல்லா நேரத்திலும் அது அப்படி பார்க்காது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. தன்னுடைய கூட்டில் இருக்கும்போது அந்த கண்ணில் அப்படி அமைப்பு இருக்குதான். நான் ஒரு புஸ்தகத்தில் இதை குறித்து வாசித்தேன். அந்த கண்ணில் அப்படி ஒரு அமைப்பு இருக்குது. அந்த கண் அமைப்பை சுருக்கி கொள்ளவும் விரித்து கொள்ளவும் கழுகினால் ஆகும். அது தன்னுடைய குஞ்சுகளுக்கு இறை ஊட்டும் போது தன்னுடைய கண் விழிகளை சுருக்கி கொள்ளும். உள்ளே இருக்கக்கூடிய அந்த கண்ணில் இருக்கக்கூடிய அமைப்பை சுருக்கி கொள்ளும். பக்கத்தில் இருக்கிற பொருள்களை பார்க்கும்போது பறக்க ஆரம்பிக்கும் போது என்ன செய்யணும்னா, அந்த கழுகு இறை தேட ஆரம்பிக்குது. பறக்க ஆரம்பிக்கும்போது கீழே, இப்போ நம்ம சொல்லும்போது ஒரு கழுகின் பார்வை எவ்வளவு கூர்மையானது என்பதை நம்ம பார்த்துருக்கிறோம்.
வானத்தில் எங்கேயோ வட்டமிட்டு கொண்டிருக்கோம். வானத்திலிருந்து பார்த்தீங்கன்னா நாமளே சின்ன கோழி குஞ்சு மாதிரி தான் தெரியும். ஆனால் அது அங்கிருந்து சின்ன ஒரு கோழி குஞ்சை குறிவைத்து விடும். ஒரு சின்ன ஒரு பிராணியை, ஒரு எலியை குறிவைத்து விடும், ஒரு முயலை குறிவைத்து விடும். அது எப்படி அவ்வளோ உயரத்திலிருந்து, ஒரு விமானம் பறக்கிற உயரத்துலேருந்து எப்படி பார்க்குது அப்படின்னா, அது வானத்திலே பறக்கும்போது கண் அமைப்பு மாறிக்கொள்ளுமாம். கர்த்தர் இங்கே சொல்கிறது பாருங்க, இது சாதாரண கழுகு போல அல்ல, வானத்தில் பறக்கிற கழுகை போல கூர்மையான பார்வை உடைய ஒரு ஜீவனாக அது இருந்தது. சின்ன சின்ன விஷயங்களை கூட மைனூட்டாக நுணுக்கமாக பார்க்கக்கூடிய கண் பார்வை அதற்கு இருந்தது. அதனால தான் அது சொல்கிறாங்க பறக்கிற கழுகு. இது நிற்கிற கழுகு அல்ல, தன் குஞ்சுகளுக்கு இறையூட்டுகிற ஒரு கழுகு அல்ல, ஒரு கிளையிலே அமர்ந்திருக்கிற கழுகு அல்ல, பறக்கிற கழுகு. சில மிருகங்களுக்கு இந்த மாதிரி சில அமைப்பு இருக்கிறது. வீட்டில் நம்ம சாதாரணமாக வளர்க்கக்கூடிய இந்த பூனையை பாருங்கள். பூனை நடக்கும்போது சத்தமே வராது. அவருடைய கால் அப்படி பஞ்சு மாதிரி இருக்கும். நீங்கள் சும்மா தொட்டு பாருங்கள், நெகமே இருக்காது. ஆனால் அந்த பூனைக்கு திடீர்னு ஒரு ஆபத்து வந்துருச்சு, அட்டாக் பண்ணணும்னு சொன்னோடனே எப்படி ஒரு பட்டன் கத்தியில் அப்படி அமுக்கணுன்னே கத்தி வெளியே வருமோ, அது மாதிரி அதனுடைய நெகங்கள் உள்ளிருந்து அப்படி வெளியே வர்றதை பார்க்கலாம். அந்த நேரத்தில் வரும், மற்ற நேரத்தில் அது நின்றும். அதே மாதிரி தான் அந்த கழுகுனுடைய பார்வை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஒரு கேமராவை எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம், ஜூம் பண்ணுறோம், ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறோம், அது மாதிரி தன்னுடைய பார்வையை அது மாற்றிக்கொள்ள முடியும். அதனுடைய அமைப்பு அது இருக்குது. அதனால தான் பறக்கும்போது தன் பார்வையை அது மாற்றிக்கொள்ளுகிறது, அமரும்போது அதை வேறு விதமாக மாற்றிக்கொள்ளுகிறது. எவ்வளவு நுணுக்கமாக தெளிவாக தான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. அதில் சொல்லியிருக்கு, பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகு உள்ளதும் 6 செட்டை இருக்குதான், சுற்றிலும் உள்ளேயும் அதனுடைய கண்களால் நிறைந்ததுமாக இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தன. இதுக்கு வேலையே என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 4 நிற்கும், அவருடைய பார்வை அப்படியே எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் அதனுடைய செட்டைகளை ஒன்றோடு ஒன்று இணைத்து கொண்டு கர்த்தரை வாய் ஓயாமல் துதித்து கொண்டிருக்கும். இந்த வாய் ஓயாமல் துதித்து கொண்டிருக்கிற இந்த ஜீவன்கள் இப்போ வாய் திறந்து வேறு வார்த்தைகளை பேசுகிறத பார்க்குறோம். வந்து பார், பரிசுத்தர் பரிசுத்தர்னு இரவு பகல் வாயோயாமல் சொல்லிகிட்டே இருக்கோம். டக்குனு இப்போ வந்து மாற்றி ஒரு புது செய்தி சொல்லுது, வந்து பார். அப்போ இவர் உள்ளே போய் பார்க்குறாரு, அல்லது அவர் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார், ஒரு காட்சி காணப்படுகிறது. எல்லாம் எவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். 4வது ஜீவன் என்பது கழுகுக்கு ஒப்பாக இருக்கிறது. இப்போ இந்த 4வது முத்திரை உடைக்கும் போது புறப்படுற குதிரையை பற்றின காரியத்தை வழிமொழிந்தது, வந்து பார் என்ற கட்டளை கொடுத்தது கழுகு. அப்போ அந்த கழுகு தான் வாய் திறந்து பேசுது. கழுகுனா உண்மையான கழுகு இல்லை, கழுகை போன்ற தோற்றமுடைய ஒரு ஜீவன் பரலோகத்தில் இருக்குது. அப்போ 4வது ஜீவன் சொன்னபோது வேறொரு குதிரை புறப்படுகிறதை பார்க்கிறோம். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிடுவோம். அவர் 4வது முத்திரையை உடைத்த போது, இது நான் எங்கே வாசிக்கிறேன், வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்களில் 7வது வசனம் சொல்லுது, அவர் 4வது முத்திரை உடைத்த போது 4ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அது பழுப்பு நிறமாக இருக்கலாம், சாம்பல் நிறமாக இருக்கலாம். அதுக்கு இங்கே வசனத்தில் மங்கின நிறம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். அவன் பின் பாதாளம் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியில் கார் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படிக்கான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறது. அப்போ இதில் நீங்கள் நல்லா ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, 4வது முத்திரை உடைச்ச உடனே அப்போ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரை, மற்றதெல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட் கலரு, ஒன்று சிவப்பு, ஒன்று வெள்ளை, ஒன்று கருப்பு. அதில் கருப்புனாலும் சுத்தமான கருப்பு நிறமுள்ள ஒரு குதிரை. ஆனால் இங்கே பார்க்குறது ஒரு மாதிரி பழுப்பு நிறமான அல்லது மங்கின நிறமுள்ள தோற்றமுள்ள ஒரு குதிரை. குதிரைகளில் நிறைய வர்ணங்கள் இருக்கிறது, கலப்பு வர்ணங்கள் இருக்குது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா புள்ளி புள்ளி இருக்கும், சில இடத்துல வந்து முகத்தில் வெள்ளை இருக்கும், மற்ற இடத்துல பழுப்பு இருக்கும். ஆனால் இந்த குதிரைகள் ஒவ்வொன்றும் வித்தியாசமான வர்ணங்களிலே காட்டப்படுகின்றன. ஒன்று வெள்ளை, ஒன்று சிவப்பு, ஒன்று முற்றிலும் கருப்பு, இன்னொன்று இந்த மாதிரி பழுப்பு நிறமுள்ள ஒரு குதிரை. இதில்
ரொம்ப வித்தியாசமாக நீங்கள் ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குதிரைக்கும் ஒவ்வொரு விதமான பணி, ஒவ்வொரு விதமான காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். வெள்ளை குதிரை யுத்தங்களால் உண்டாகிற மரணங்களை குறித்தது. யுத்தங்களினால் உண்டாகிற மரணங்கள். அவன் சமாதானம் செய்கிறவனைப் போல புறப்பட்டு தேசங்களெல்லாம் ஜெயித்து கொண்டே வந்தான். அதில் 2வது குதிரை சிவப்பு குதிரை, அது கலவரம், சமாதான குலைச்சலை உண்டு பண்ணுவது, அதனால் மரணங்களை உண்டாக்க வைப்பது. அடுத்து 3வது காரியம் பார்த்தா கருப்பு நிற குதிரை. இந்த கருப்பு நிற குதிரை அதில் மரணம் சொல்லப்படவில்லை. அதனால் இந்த மாதிரி வர்த்தகங்கள் வந்தது, ஜனங்களுடைய வாழ்வாதாரத்தை எல்லாம் பிடிச்சிட்டாங்க, அதில் மரணம் சொல்லப்படலை. மரணத்தை பற்றின செய்தி அங்கே சொல்லப்படலை. ஆனால் மங்கின நிறம் வருகிறது பாருங்கள். இந்த குதிரையும் இந்த குதிரையில் ஏறி இருந்தவனும் எங்கே வித்தியாசப்படுறாங்கன்னா, இந்த குதிரையில் ஏறி இருந்தவனுக்கு மாத்திரம்தான் பேர் சொல்லப்பட்டிருக்கு. வேறு யாருக்கும் பேர் சொல்லலை. சிவப்பு நிறத்தில் ஏறி இருந்தவன் பேர் இது, கருப்பு நிறத்தில் ஏறி இருந்தவன் பேர் இது, அப்புறம் வெள்ளை நிறத்தில் ஏறி இருந்தவன் பேர் இதுன்னு சொல்லி எந்த மேலே ஏறி இருந்தவனுக்கு பேர் சொல்லலை. ஆனால் இவனுக்கு மாத்திரம் பேர் சொல்லப்படுகிறது. அந்த பேர் வித்தியாசமாக இருக்கிறது. பேரே மரணம், சாவு. அப்போ இந்த மரணம் என்கிற பெயரோடு அவன் இருக்கிறான். இவன் மூலமாக நடக்கிற கிரிகள் எல்லாமே மரணம் சம்பந்தப்பட்ட கிரிகள். அப்போ எவ்வளோ பயங்கரமாக இருக்கும் பாருங்கள். இவனுக்கு பேரே மரணம்னு பேர் வைக்காத ஆள் சிவப்பு குதிரையில் வந்த போதும் மரணம் வந்தது, வெள்ளை குதிரையில் வந்த போதும் மரணம் வந்தது. ஆனால் மரணம் என்றே பேர் வச்சிருக்கிற ஆள் வந்தால் எவ்வளோ வரும் என்று யோசித்து பாருங்கள். அவன் பேரே மரணம். இதில் 2 காரியத்தை நீங்கள் பார்க்கணும். அந்த குதிரையில் ஏறி இருந்தவனாலும் மரணம் வந்தது, குதிரையினாலும் மரணம் வந்தது. பாருங்கள், பூமியின் காற்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படி அவைகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. என்னென்ன காரியங்களால் பூமியின் காற்பங்கில் உள்ளவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு திட்டம் அங்கே கொடுக்கப்பட்டது. அந்த திட்டத்தை வச்சு தான் செயல்படுத்துகிறாங்க. அவை எல்லாவற்றுக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பார்க்குறோம். பேரே மரணமாம். அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த குதிரை புறப்படும் போது, மங்கின நிறமுள்ள குதிரை புறப்படும் போது எல்லா இடத்துலையும் மரண ஓலம், மரண அவலம் கேட்கும். எவ்வளோ பேர் மரணத்துக்கு வச்சுருக்கிறாங்க, எவ்வளவு பேரை இப்படிப்பட்ட கொடூர மரணத்திற்கு என்று ஆயத்தமாக வச்சுருக்கிறாங்க கேட்டால், பூமியிலே 1/4 பங்கு ஜனங்கள். இன்னைக்கு பூமியில் ஏறத்தாழ 800 கோடி ஜனங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். 800 கோடி ஜனங்கள். 800 கோடி ஜனங்களில் 1/4 பங்குன்னா 4/1, 200 கோடி பேர் ஜனங்கள் மறிக்க வேண்டி இருக்குதான் இந்த குதிரையில். குதிரை வரும்போது எவ்வளோ எண்ணிக்கை வரும் என்று தெரியல. இப்போ இருக்கிற சூழ்நிலையை வச்சு பொருத்தி பார்த்தா 200 கோடி பேர் உலக அளவில் மறிக்கணும். எதனால் மறிக்கணும்? அதுக்கு ஒரு 4 பிளான் வச்சுருக்கிறாங்க. ஒன்று, பட்டயத்தினால் மறிப்பாங்க. 2வது, பஞ்சத்தினால் மறிப்பாங்க. 3வது, சாவினால் மறிப்பாங்க. சாவுனா என்னங்க? மரணமே சாவு தானே. சாவு என்பது நிறைய ஜனங்கள் அவர்கள் வியாதினாலேயோ கொள்ளை நோயினாலேயோ பாதிக்கப்பட்டு மறுப்பாங்க. அதைத்தான் சாவினால் உண்டாகிற மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 4வது காரியம், துஷ்ட மிருகங்களால், பூமியினுடைய கொடிய மிருகங்கள் இருக்குது பாருங்கள், அந்த மிருகங்களால் கொல்லப்படுவாங்க. இதெல்லாம் கர்த்தருடைய வேதத்திலே முன்னிறுத்தி காட்டப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பகுதியில் நம்ம குறிப்பாக தியானிக்க வேண்டிய மிக முக்கியமான இடங்கள் என்னென்ன இடங்களை நம்ம தியானத்துக்கு எடுத்துக்கிறோன்னா, அந்த குதிரையில் ஏறி இருந்தவன் பேர் மரணம். அப்போ அதற்கு பின் வருகிற காலங்களில் அல்லது அதை ஒட்டின காலங்களில் மரண அலை எவ்வளவு தீவிரமாய் வரப்போகிறது என்பதை கணக்கில் எடுத்துக்கொண்டு நம்ம தியானிக்கணும். என்னென்ன வழிகளிலே மரணம் வரப்போகிறது அதை பற்றின செய்தி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. 3வது, இந்த மரணத்திலே மரிக்கிறவருடைய நிலைமை என்னங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இந்த மரணம் போகும்போதே பாதாளம் அதன் பின்னால் வாய் திறந்து கொண்டே போச்சான். இந்த குதிரையின் காலத்திலே மரிக்கிறவர்களை அதை அப்படியே விழுங்கி கொள்ளும் அந்த மரணம். இப்போ வேறு எந்த இடத்துலையும் இப்படி சொல்லப்படலை. இந்த குதிரை புறப்படுது, பாதாளம் அப்படி வாய் திறந்துகிட்டே போகுது. அப்போ இதில் சாகிறவனுக்கு, இந்த குதிரையின் காலத்தில் சாகிறவனுக்கு டைரெக்டாக நரகம்தான். அப்போ பாதாளம் என்றால் என்ன, அந்த பாதாளத்தினுடைய கிரிகள் என்ன, இதை குறித்தும் நம்ம தியானிக்க வேண்டி இருக்கிறது. இந்த குதிரை புறப்படும் போது அதனுடைய அதிகாரம் எவ்வளவு தீவிரமாக கடந்து போகும் என்பதை நம்ம தெரிய வேண்டி இருக்கிறது. அப்போ இதுக்கு பேரே மரணம் என்று கொடுக்கப்பட்டதுனால
வெளிப்படுத்தும் விசேஷத்தில் இனி வருகிற காலங்களில் வரப்போகிற மரணத்தை குறித்த காரியங்களையும் தியானிக்க வேண்டியிருக்கிறது. நிறைய விஷயங்களை இந்த 4வது முத்திரை நமக்கு சொல்லுகிறது. இப்போ நமக்கு அதிக சமயம் இல்லாததுனால இவைகளை அடுத்த முறை நாம் சந்திக்கும் போது தெளிவாகவும் விளக்கமாகவும் ஆராயலாம். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.